புஸ்தகத்திலிருந்து சில காரியங்களை உங்களுக்கு நான் விளக்கி சொல்லி அதன் பிறகு நாம் ஜெபம் செய்ய போகிறோம். இன்றைக்கு நாம் தியானத்திற்கென்று பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 16வது வசனம். வேத புஸ்தகத்தில் பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். எல்லாரும் பயமடைந்து மகா தீர்க்கதரிசியானவர் நமக்குள்ளே தோன்றியிருக்கிறார் என்றும் தேவன் தமது ஜனங்களை சந்தித்தார் என்றும் சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். தேவன் தமது ஜனங்களை சந்தித்தார். God has visited his people. இயேசு நாயின் என்று சொல்லப்பட்ட ஒரு ஊருக்கு போகிறார். அந்த ஊரில் ஒரு மரித்து போன வாலிபனை அடக்கம் பண்ணுவதற்காக கொண்டு வருகிறார்கள். அவனுடைய பிணத்தை சுமந்து கொண்டு வருகிறார்கள். அவனுடைய தாய் ஒரு விதவை அழுது கொண்டே வருகிறார்கள். இயேசு அதை பார்த்த பொழுது மனதுருகி அந்த பாடையை தொட்டார். உடனே அவர்கள் நின்று விட்டார்கள். இப்படி ஒரு மனிதர் வந்திருக்கிறார், கம்பீரமாய், பார்க்கிறதற்கே ஒரு வித்தியாசமாய், ஒரு தெய்வீக தன்மையோடு காணப்படுகிறார். அவரை பார்த்த உடனே நின்று விட்டார்கள். அப்பொழுது இயேசு, வாலிபனே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்று சொன்னார். மரித்த வாலிபன் உயிரோடு கூட எழுந்தான். எழுந்த உடனே எல்லாருக்கும் ஆச்சரியம். அந்த தாயினுடைய கண்ணீர் துடைக்கப்படுகிறது. விதவை தாயாருக்கு சந்தோஷம். ஓராதில் திரளான மக்கள் வந்திருக்கிறாங்க. அவங்கெல்லாம் கண்கூடாக அதை பார்த்த உடனே, மனிதனால் இப்படி செய்ய முடியாது, மனிதனால் இப்படியெல்லாம் அற்புதம் நடத்த முடியாது, ஒரு மனிதனால் செத்து போனவளை உயிரோடு எழுப்ப முடியாது, இவர் ஒரு பெரிய தீர்க்கதரிசியாக இருக்க வேண்டும் என்று அவங்க சொல்கிறாங்க. அது மாத்திரமல்ல, அவங்க சொன்னாங்க, தேவன் தமது ஜனத்தை சந்தித்தார். காணக்கூடாத இறைவன், வானத்தை பூமியை உண்டாக்கின தேவன் நமத்தில் மனிதனாய் வந்திருக்கிறார். அவர் தான் இன்றைக்கு நம்ம ஊருக்கு வந்திருக்கிறார். அவர் தான் நம்மை சந்தித்து கொண்டிருக்கிறார் என்று மகிழ்ச்சியோடு சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்தினார்கள். தேவன் தமது ஜனத்தை சந்தித்தார். எனக்கு அன்பானுடைய வேதத்தை நீங்கள் வாசிக்கும்போது இயேசு கிறிஸ்துவை தேடி வந்து அநேகர் அற்புதம் பெற்றுக்கொண்டார்கள். பார்வை இழந்தவர்கள், ஆண்டவரே தாவீதின் குமாரனே இறங்கும் என்று அவரை தேடி வந்தபோது இயேசு அற்புதம் செய்தார். தொழுநோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் இயேசுவே இறங்கும் என்று கூப்பிட்ட பொழுது அவளை தொட்டு குணமாக்கினார். ஆண்டவரே என்னுடைய மகள் வியாதி படுக்கையில் கஷ்டப்படுகிறாள் என்று தகப்பன் வந்தபோது ஆண்டவர் அற்புதம் செய்து மகளை பண்ணினார். பிசாசினால் பாதிக்கப்பட்டவங்களை இயேசுவண்டை கொண்டு வந்தபோது அவளுக்கு விடுதலை கொடுத்தார். இப்படி ஏராளமான பேர் இயேசுவை தேடி வந்து அவரிடத்தில் வேண்டுதல் செய்து அற்புதங்களை பெற்றுக்கொண்டார்கள். அப்படி பல சம்பவங்கள் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இன்னும் சிலர் இயேசுவை அவளுக்கு தெரியவில்லை, இயேசுவை பற்றி கேள்விப்படவும் இல்லை. ஆனால் அவங்க பாதிக்கப்பட்டிருந்தாங்க, வியாதியில், வேதனையில், துக்கத்தில் இருந்தாங்க. அப்படிப்பட்ட மனிதர்களை இயேசு தேடி போய் அவரே அவர்களை சந்தித்து அவர்களுக்கு அற்புதம் செய்து மகிழ பண்ணினார். அவருடைய துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றினார். அப்போ அவர் மனிதர்களை சந்திக்கிற ஒரு ஆண்டவர். தேவன் தமது ஜனங்களை சந்தித்தார் என்று மக்கள் மகிழ்ந்து களி கூர்ந்தாங்க பாருங்க. அதே மாதிரி ஆண்டவர் இன்றைக்கு மனிதர்களை சந்திக்கிறார். நான் வியாதிப்பட்டு மரணப்படுக்கையில் இருந்தேன். என்னை என் பெற்றோர் எங்கும் சர்ச்சைக்கு கொண்டு போகவில்லை, ஊழியக்காரிடத்தில் கொண்டு போகவில்லை, யாரையும் எங்களுக்கு தெரியாது. ஆகவே நான் இயேசுவண்டை வரவில்லை, இயேசுவை தேடி வரவில்லை. ஆனால் இயேசு என்னை தேடி வந்தார். இயேசு எங்கள் வீட்டுக்கு வந்தார். மரணப்படுக்கையில் கிடந்த என்னை தொட்டு குணமாக்கினார். அவர் என்னை சந்தித்தபடியினால் என் மரணப்படுக்கை மாறி எங்கள் குடும்பத்தின் துக்கம் சந்தோஷமாய் மாறினது. யார் யாரை இயேசு சந்தித்தார், அவருடைய துக்கமெல்லாம் சந்தோஷமாய் மாறினது. அதே இயேசு இன்னைக்கு உங்களை தேடி வந்திருக்கிறார். உங்கள் வீட்டுக்குள்ள நீங்கள் இருக்கிற இடத்துல, இதை பார்த்து கொண்டு இருக்கிற இடத்துல அந்த இயேசு உங்களை சந்தித்து கொண்டிருக்கிறார். ஏன் தெரியுமா? உங்களுக்கு ஒரு துக்கம் இருக்கிறது, உங்களுடைய உள்ளத்தின் ஆழத்தில் ஒரு பாதிப்பு இருக்கிறது, ஏதோ ஒரு காரியத்துக்கு ஒரு துக்கம் அழித்து கொண்டு இருக்கிறது, நிம்மதியாக இருக்க முடியல, சமாதானமாக இருக்க முடியல, பாதிப்பு காணப்படுகிறது. உங்களுக்கு ஒரு விடுதலை தேவை, உங்களுக்கு ஒரு சுகம் தேவை, உங்களுக்கு ஒரு அற்புதம் தேவை. உங்களுடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்ற ஒரு அற்புதம் நடந்தாக வேண்டும். அதற்குத்தான் இயேசு வந்திருக்கிறார். உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவதற்காக, உங்களுடைய காயங்களை ஆற்றி உங்களை ஆறுதல் படுத்துவதற்காக, உங்களுடைய கண்ணீரை துடைத்து உங்களை மகிழ பண்ணுவதற்காக இயேசு உங்களை சந்திக்க வந்திருக்கிறார். அவர் உங்களை சந்திக்கிற ஒரு தேவன். எனக்கு அன்பானவர்களே, இயேசு இந்த உலகத்தில் உலாவின நாட்களில்
அவராக போய் சந்தித்து அற்புதம் செய்த பல சம்பவங்கள் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அதில் ஒரு 3 காரியத்தை நான் உங்களை முன்பாக வைத்து நாம் தியானித்து ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர் அவங்களை சந்தித்த போது அவளுக்கு என்ன நடந்தது? வேத புஸ்தகத்தில் யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் போது, யோவான் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில், இயேசு சமாரியா நாட்டின் வழியாக போக வேண்டியதாயிருந்தது. அங்கே சீகார் எனப்பட்ட ஒரு இடத்திற்கு வந்தார். ஊருக்கு வெளியிலே ஒரு கிணறு இருந்தது. அங்குதான் வந்து ஜனங்கள் தண்ணீர் எடுத்துக்கொண்டு போவார்கள். அந்த சீகார் எனப்பட்ட இடத்தில் ஊருக்கு வெளியில் அந்த கிணற்றின் அருகே உட்கார்ந்தார். எதற்காக இயேசு அங்கே போக வேண்டும்? இயேசு ஒரு நோக்கமில்லாதபடி எங்கும் சென்றது கிடையாது. அவர் ஒரு நோக்கத்தோடு ஒருவரை சந்திப்பதற்கு, ஒருவருடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்வதற்கு தான் இயேசு கடந்து போனார். அதே மாதிரி தான் இன்றைக்கு உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கிறார், உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார், உங்களை சந்திக்க வந்திருக்கிறார். அப்போ இந்த சமாரியாவில் உள்ள இந்த இடத்துக்கு இயேசு எதற்காக வந்தார்? ஒரு பெண்ணை சந்திப்பதற்காக இயேசு வந்தார். அந்த பெண்ணினுடைய வாழ்க்கையில் சமாதானம் இல்லை, நிம்மதி இல்லை, அவருடைய உள்ளத்தில் மெய்யான ஒரு சந்தோஷம் இல்லை. அவள் சந்தோஷத்தை தேடிக்கொண்டிருந்த ஒரு பெண், ஒரு நிம்மதியை தேடிக்கொண்டிருந்த ஒரு பெண். அதனால தான் ஜீவ தண்ணீரை குறித்து இயேசு பேசின பொழுது, இந்த தண்ணீர், அந்த ஜீவ தண்ணீர் எனக்கு கிடைக்குமா என்று ஆவலோடு கேட்டது இந்த பகுதியில் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த பெண்ணை சந்தித்து அவருடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்வதற்கு இயேசு அவளை சந்தித்தார். அதோடைய ஆண்டவர் அவளை சந்தித்த போது அவருடைய வாழ்க்கை பாவம் நிறைந்ததாக இருந்தது. கண்களின் இச்சையில, மாமிச இச்சையில மனம் போல வாழ்ந்தவள். வேதம் சொல்லுகிறது, அவளுக்கு 5 புருஷர்கள் இருந்தார்கள். அதாவது ஒருவரை கல்யாணம் பண்ணுவாள், கொஞ்ச நாள் வாழ்ந்து விட்டு இனி இவளோடு வாழ முடிய டைவர்ஸ், அடுத்த ஒரு மனுஷனோடு வாழுவாள். இப்படி 5 பேரோடு வாழ்ந்து எல்லாரையும் புறம்பே தள்ளிவிட்டு இப்பொழுது ஒரு இல்லீகலாக, ஒரு ஒழுக்கமற்ற நிலைமையில் ஒரு மனிதனோடு வாழுகிறாள். இதுதான் அவருடைய வாழ்க்கை. இப்போ அவருடைய வாழ்க்கையில் இப்பொழுது 5 பேரோடு வாழ்ந்து முடிச்சுட்டு இப்பொழுது ஒரு தவறான உறவிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறாள். ஆனால் அவளை இயேசு நேசித்து அவளை சந்திக்க போனார். எதற்காக? ஆண்டவர் அவருடைய பாவத்தை வெறுத்தார். ஆனால் அந்த பாவியாயிருந்த பெண்ணை நேசித்து அவருடைய வாழ்க்கையில் ஒரு விடுதலை கொடுக்கணும். அவள் சமாதானத்தை தேடுகிறாள், ஒரு மகிழ்ச்சியை தேடுகிறாள். ஆகவே தான் புருஷர்களை மாற்றிக்கொண்டே இருக்கிறாள். கண்கள் இச்சித்தபடி வாழுகிறாள், மாமிசம் இச்சித்தபடி வாழுகிறாள். உலக சிற்றின்பத்தில் சமாதானத்தை தேடி தேடி ஏமாற்றம் அடைந்த ஒரு பெண். அதனால் அவளுக்கு ஒரு மெய்யான சமாதானத்தை கொடுக்க, அந்த பாவத்தில் இந்த விடுதலை கொடுக்க, ஒரு பரிசுத்தமுள்ள வாழ்க்கை கொடுக்க இயேசு அவளை சந்தித்தார். ஆண்டவர் அவளை சந்தித்த பிறகு அவளுக்குள்ள ஒரு பாவ உணர்வு, மெய்யாகவே நான் ஒரு அசுத்தத்திலே வாழ்கிற பெண், அவளுடைய வாழ்க்கை தலைகளாய் மாறினது. அவள் சந்தோஷமாய் மகிழ்ச்சியோடு கூட இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இந்த மெய்யான சமாதானத்தை பெற்று மாற்றப்பட்ட ஒரு வாழ்க்கையை அவள் பெற்றுக்கொண்டாள். அப்போ இயேசு பாவியான ஒரு பெண்ணை சந்தித்த போது பாவத்தினால் உண்டான துக்கம் நீங்கி ஒரு மெய்யான சமாதானம், சந்தோஷம், மகிழ்ச்சி அவள் பெற்றுக்கொண்டாள். எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் கண்கள் இச்சை, மாமிசத்தின் இச்சை, மதுபானம், போதை வஸ்துகள், பலவிதமான உலக சிற்றங்களிலே சமாதானத்தை தேடி, சந்தோஷத்தை தேடி, இங்கே போன சந்தோஷம், இங்கே போன சந்தோஷம், ஃப்ரெண்ட்ஸோடு இப்படி நடந்து கொண்டால் சந்தோஷம், இவங்க மூலமாக சந்தோஷம் என்று தேடி 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 ஏமாற்றம் அடைந்து ஒன்று மாற்றி ஒன்று, ஒரு பாவத்தை விட்டு அடுத்த பாவம், ஒரு பாவத்தை விட்டு அடுத்த பாவம் தேடி தேடி சமாதானத்தை இழந்து, நிம்மதியை இழந்து, அந்த பாவத்தினால் உண்டான மனசாட்சியிலே பாதிக்கப்பட்ட நிலைமையில் நிம்மதி இல்லாமல் இருக்கிறீங்க. இயேசு உங்களை தேடி வந்திருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையிலே பாவத்தில் இருந்து விடுதலை கொடுக்க, மெய்யான சமாதானத்தை கொடுக்க. பாவம் பயங்கரமானது பிரியமானவர்களே. ஒரு சமயம் ஒரு மகள், ஒரு வாலிப மகள் ஒரு நீண்ட கடிதம் கண்ணீரோடு எழுதியிருந்தாள். நாகர்கோயில் பட்டணத்திலிருந்து அந்த மகள் கடிதம் எழுதியிருந்தாள். அவள் சொன்ன காரியம் அதுதான். பெற்றோருக்கு ஒரே மகள், நல்ல ஸ்கூலில் படிக்க வச்சாங்க, மகள் பக்தியோடு தான் வளர்த்தாங்க, பெற்றோர் ஜபெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. ஆனால் காலேஜுக்கு போன உடனே அவளுக்கு வேறு உலகத்தில் வந்துவிட்ட ஒரு உணர்வு. காலேஜில் அங்கே உள்ள மற்ற ஃப்ரெண்ட்ஸு, அவங்களோட பழகின காரியம் அவளுக்கு ஒரு வித்தியாசமான சிந்தனை கொண்டு வந்த உலகத்தின் சிற்றின்பங்கள், அவங்கெல்லாம் பழகுகிற காரியம், செய்கிற காரியம் அவளை கவர்ந்து கொண்டது. சில மாதங்கள் தான் கழிந்தது. இப்போ தான் ஃபஸ்ட் இயர் படித்து கொண்டு இருக்கிறாள். அவளை ஒரு வாலிபனை அதற்குள்ள தொடர்பு ஏற்பட்டு பழக ஆரம்பித்தாள். பெற்றோரிடத்தில் வந்து சொன்னாள், நான் இந்த மாதிரி ஒரு பையனை நேசிக்கிறேன், அவனை திருமணம் செய்து கொள்ளப் போகிறேன் என்று. பெற்றோர்கள் எப்படி இருக்கும்? ஷாக் ஆயிட்டாங்க. அவங்க அன்பா மகளே, இப்போ தான் நீ ஃபஸ்ட் இயர் காலேஜில் படிக்கிறாய், இன்னும் 3 வருஷம் படிக்கணும்,
அதன் பிறகு 2 வருஷம் போஸ்ட் கிராஜுவேட் நீ படிக்கணும். அப்போ தான் நீ படித்து முடிச்ச ஒரு பூரணமான பட்டம் முடித்த பிறகு தான் ஒரு நல்ல வேலை கிடைக்கும், நல்ல வாழ்க்கை அமையும். அது முடிய நான் 5 வருஷம் இருக்கிறாரு. அதன் பிறகு தான் நீ இதை குறித்து யோசிக்கணும். இது படிக்க வேண்டிய காலம். இப்போ அது குறித்து யோசிக்காத. அதெல்லாம் முடியாது. எனக்கு விருப்பம், என் கண்ணுக்கு விரும்பினதை நான் செய்வேன், மன விரும்பினதை செய்வேன். பிடிவாதமாய் போராடினால் சில மாதங்கள் போராட்டம். பெற்றோர் சொன்னாங்க, இல்லை அந்த வயது அல்ல உனக்கு, நீ இன்னும் படித்து வாழ்க்கையில் நல்லா வரணும். எவ்வளவோ சொல்லி பார்த்தாங்க, கண்ணீரோடு சொல்லி பார்த்தாங்க, கேட்கல. ஒரு நாள் வீட்டே போய்விட்டாள். எனக்கு பெற்றோர் வேண்டாம், நான் கண்கள் விரும்பின மனது இச்சித்த அந்த வாலிபனோடு நான் வாழப்போகிறேன் என்று போய்விட்டாள். தாய் தகப்பனுக்கு எவ்வளோ பெரிய அவமானம், வேதனை, அதை குறித்து சிந்தையே அவளுக்கு இல்லை. ஏன் விருப்பம், ஏன் ஆசை, நான் நினைக்கிறதை செய்யணும், நான் மகிழ்ச்சியாக இருப்பேன் என்று பெற்றோர் அவமானப்பட்டு வேதனைப்பட்டு நின்றார்கள். சில மாதங்கள் கழித்தது. மகள் தவறு செய்து விட்டாள், ஒரே மகள். ஆனாலும் சரி, மகளை எப்படி விட்டுவிட முடியும்? பெற்றோர் அவளை சேர்த்து கொண்டு அவளுக்குரிய நகைகள், அவளுக்குரிய சொத்துக்களை சேர்த்து வச்சிருந்தாங்க. சரி, அவளுக்காகத்தான் நான் எல்லாமே என்று சொல்லி மன்னித்து ஏற்றுக்கொண்டார்கள். அது அவன் எப்போ நான் விரும்பினபடி வாழ்க்கை அமைஞ்சிட்டு இஷ்டப்படி நான் சந்தோஷமாக இருக்கிறேன், மகிழ்ச்சியாய் வாழ்கிறேன் என்று எண்ணினாள். கணவன் சொன்னால், நான் வெளிநாட்டில் போய் பணம் சம்பாதிக்க போகிறேன், ஆனால் வெளிநாடு போவதற்கு கொஞ்சம் பணம் செலவாகும், உங்கள் அப்பா அம்மாட்ட சொல்லி வாங்கி கொடு என்பதாய் சொன்னார். அவங்களும் சரி, மகளுடைய வாழ்க்கை நல்லா இருக்கட்டும்னு சொல்லி அவங்க சேர்த்து வைத்திருந்த பணத்தை எல்லாம், லட்சக்கணக்கான பணத்தை கொடுத்தார்கள். அவன் யாரோ ஏஜென்ட்டுக்கிட்ட கொடுத்து வெளிநாட்டுக்கு போய்விட்டான். அதுக்குள்ளே இந்த மகள் கர்ப்பம் தரித்தாள். அவன் வெளிநாட்டுக்கு போய் சில மாதங்கள் கழித்தது. ஒரு நாள் ஒரு பெரிய கடிதம் எழுதினான். அவளுக்கு ஒரு பெரிய கடிதம் எழுதினான். நாங்கள் வெளிநாடு வந்து எனக்கு நல்ல வேலை கிடச்சிட்டு நல்லா நான் செட்டில் ஆகிட்டேன், இனிமேல் என் வாழ்க்கையை நான் பார்த்து கொள்ளுகிறேன், எனக்கு நீ சம்பந்தம் இல்லை, உன் வாழ்க்கையை நீ பார்த்துக்கொள் அப்படின்னு கடிதம் எழுதி முடித்து விட்டான். எப்படி இருக்கும்? கர்ப்பத்திலே அவனுடைய குழந்தை வளர்கிறது. வெளிநாட்டில் போய் இருந்து கொண்டு என் வாழ்க்கையை நான் பார்த்து கொள்கிறேன், உன் வாழ்க்கையை நீ பார்த்துக்கொள். அவ்வளோது. அதன் பிறகு தொடர்பே இல்லை. என்ன செய்வதுன்னு தெரியல. அந்த மகள் அப்போ தான் ஒரு பெரிய கடிதம் கண்ணீரோடு எழுதியிருந்தாள். அவள் எழுதியிருந்த ஒரு வார்த்தை என் உள்ளத்தை தொட்டது. அங்கள், எங்கள் அப்பா அம்மா எவ்வளோ அழுதாங்க, சொன்னாங்க, நான் கேட்கல, என் கண்கள் இச்சித்தது, நான் மாம்சத்தில் விரும்பினது அதைத்தான் செய்வேன், அதுதான் சந்தோஷம் என்று நான் எண்ணிக்கொண்டிருந்தேன். நான் எல்லாம் எனக்கு நல்லா நடக்குது, எல்லாம் சந்தோஷம் ஆயிட்டேன்னு நினைத்தேன். ஆனால் ஒரு மனிதனுடைய பாவம் அவனை தொடர்ந்து பிடிக்கும் என்று வேதத்தில் சொல்லப்பட்ட வசனத்தின் அர்த்தம் இப்போதான் எனக்கு விளங்குகிறது. பாவம் தொடர்ந்து பிடிக்கும் என்று சொன்ன தேவனுடைய வார்த்தைக்கு அர்த்தம் இப்போதான் எனக்கு புரிகிறது. என் வாழ்க்கையில் இனி என் குழந்தைக்கு தகப்பனாய் திரும்ப வருவானா, என் வாழ்க்கை என்ன என்று கண்ணீரோடு எழுதியிருந்தால் எனக்காக ஜெபம் பண்ணுங்கள் என்று. பிரியமான பிள்ளைகளே, வாலிப தம்பி, வாலிப மகளே, இந்த வாலிப நாட்களில் கண்கள் விரும்பினது, மாமிச விரும்பினது, பார்க்கிறது எல்லாம் இன்பமாக தெரியும். ஆனால் உன்னுடைய சமாதானத்தை கெடுத்துவிடும், உன்னுடைய வாழ்க்கையை அழித்துவிடும். பாவம் சமாதானத்தை கெடுத்து வாழ்க்கையை அழித்து நிர்மூலமாக்கிவிடும். பாவம் பயங்கரமானது. இவள் அப்படித்தான் இஷ்டப்படி வாழ்ந்தாள். யார் விரும்புகிறாள் அவனோடெல்லாம் வாழ்ந்து பார்த்தாள். நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை, திருப்தி இல்லை. ஆனால் இப்போ அந்த பாவத்தை விட்டு வெளி வரணும், சமாதானம் வேணும், ஒரு ஏக்கம் வந்தது. யார் என் பாவத்தை மன்னிப்பா, யார் எனக்கு விடுதலை கொடுப்பா? அப்போ தான் இயேசு அவளை சந்தித்தார், அவருடைய வாழ்க்கையை மாற்றினார். எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு இயேசு உங்களை சந்தித்து கொண்டிருக்கிறார். மகனை உன்னோடு தான், மகளை உன்னோடு தான் ஆண்டவர் பேசுகிறார். எங்கோ ஒரு பாவ கண்ணிலே நீ அகப்பட்டு கொண்டிருக்கலாம். ஏதோ ஒரு பாவத்தில் அகப்பட்டு நிம்மதியை இழந்து, சமாதானத்தை இழந்து கலங்கி கொண்டிருக்கலாம். இனி என்னுடைய எதிர்காலம் என்ன என்று திகைத்து கொண்டிருக்கலாம். இயேசு உன்னை நேசிக்கிறபடியால் அந்த பாவத்திலிருந்து உன்னை விடுதலையாக்க ஒரு புதிய வாழ்க்கை கொடுக்க இன்றைக்கு உன்னை சந்தித்து கொண்டிருக்கிறார். தென் அமெரிக்காவில் ஒரு நாடு இருக்கிற, குவாட்டமாலா என்கிற ஒரு நாடு இருக்கிறார். அமெரிக்காவில் T.L. ஆஸ்பான் என்கிற ஒரு ஊழியக்காரர் இருந்தார். இயேசுவை பற்றி அறிவிக்கிற நல்ல ஒரு ஊழியக்காரர் இருந்தார். அவர் கூட்டம் நடத்தினால் திரள் கூட்ட மக்கள் இயேசுவை பற்றி அறிந்து கொள்ள அவருடைய வசனத்தை கேட்க கூடி வருவார்கள். இந்த குவாட்டமாலா என்கிற இடத்துல போய் அவர் கூட்டம் நடத்தும் போது அந்த பட்டணத்தில் ஒரு மனிதர் இருந்தான். அவன் பேர் ரிகோர்டா என்பது. அவனுக்கு மனைவி, பிள்ளைகள்லாம் இருந்தாங்க. இவன் வேலைக்கு போக மாட்டான், சம்பாதிக்க மாட்டான். ஆனால் பிக் பாக்கெட் அடிப்பது, அடுத்தவங்க பையில் இருப்பது, திருடுவது தான் அவனுடைய தொழில்.
திருடுறது, நல்லா குடிச்சிட்டு வீட்டுக்கு வருவது, மனைவியை அடிப்பது, பிள்ளைகளை வதைப்பது. அதனால அவன் வந்துட்டாலே மனைவி பிள்ளைகளை கை கால் நடுங்கிடுவாங்க, பிள்ளைகள் பக்கத்திலே போக மாட்டாங்க. அப்படி தான் அந்த குடி வெறியோடு கூட வருவான். நிம்மதியே இல்லை வீட்டுக்குள்ளே. அவன் இந்த பாவத்திலேயே வாழ்ந்து கொண்டிருந்தான். பாருங்கள், அந்த கூட்டத்திற்கு இவன் வந்திருந்தான். T.L. ஆஸ்பார்ன் பிரசங்கம் என்ற கூட்டத்திற்கு ஏராளமான மக்கள், லட்சக்கணக்கான மக்கள் கூடியிருக்கிறாங்க. அவன் எதுக்கு வந்தான்? பிக் பாக்கெட் அடிக்கிறதற்கு. கூட்டம் நிறைய இருக்குல்ல, அப்போ நிறைய கூட்டம் இருக்கிற இடத்துல நிறைய பேர் பாக்கெட்டில் இருந்து பர்ஸை திருடலாம் என்று சொல்லி அதுக்கு தான் கூட்டத்துக்கு வந்தான். கூட்டத்தின் பின்னால் நின்று கொண்டு நோட்டமிட்டு கொண்டே இருந்தான். பிரசங்கம் முடிந்து ஜெப நேரம் வந்தது. எல்லாம் கண்ணு மூடி இயேசுவை நோக்கி ஜெபம் பண்ணுங்க, கூப்பிடுங்கன்னு சொல்லும்போது எல்லாம் ஜெபித்து கொண்டு இருந்தாங்க. இதுதான் நல்ல டைம், எல்லாம் கண்ணை மூடி ஜெபிக்கிறாங்க. இப்போ பாக்கெட்லேருந்து திருடிடலான்னு சொல்லி அப்படியே பார்த்து கொண்டு இருந்தான். எல்லாம் ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. இவன் பாக்கெட்டில் இருக்கிற பணத்தை திருடுவதில் கண்ணோக்கமாயிருந்தான். திடீரென்று அவனுக்கு முன்னால் இயேசு தோன்றினார். அப்படியே அவங்க மேலே, அவனுடைய தலைக்கு மேலே அப்படியே இயேசு நிற்கிறதை பார்த்தான். யார் நமக்கு மேலே நிற்கிறாங்கன்னு சொல்லி அப்படி பார்த்த பொழுது பிரகாசமாக இயேசு நின்று கொண்டிருந்தார். அவருடைய கண்களின் பார்வை, அக்னிமயமான அந்த பார்வை அவனை ஊடுருவி பாய்ந்தது. அந்த பார்வை பார்த்தோன்னது யார் எதுன்னு யோசித்து பார்க்கும்போது ஒரு வார்த்தை அவர் பேசினார். ரிகார்டா, ஐ ஆம் ஜீசஸ், ஃபாலோ மீ. அவனுடைய பெயரை சொல்லி இயேசு சொன்னார், நான் இயேசு, என்னை பின்பற்று. அவ்வளோதான். அடுத்த நிமிஷம் அவனுக்குள்ள ஒரு பாவ உணர்வு உண்டாயிற்று. அப்படியே ஆண்டவருடைய பாதத்தில் விழுந்தான். ஐயோ, நான் ஒரு திருடன், நான் ஒரு குடிகாரன், நான் மனைவி அடித்து சித்திரவதை பண்ணுகிறவன், குழந்தைகளை கூட எனக்கு நேசிக்க தெரியாது, நான் ஒரு முரட்டாட்டம் உள்ளவன், என்னால் என் மனைவிக்கும் சந்தோஷம் இல்லை, பிள்ளைகளுக்கும் சந்தோஷம் இல்லை, நான் பிரயோஜனமற்றவன், ஐயோ நான் பாவி என்று உணர்ந்து இயேசுவின் பாதத்தில் விழுந்து அழுதான். சிலர் நம்முடைய நேரங்கள் இயேசு அவனை பார்த்து கொண்டே இருந்தார். அவனுடைய இருதயத்தில் ஒரு மனம் திரும்புதல் உண்டாகி பாவத்தை விட்டு மனம் திரும்பி ஒப்பு கொடுத்த உடன் இயேசு மறைந்து போனார். அவனுக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷம், பெரிய மகிழ்ச்சி. அந்த சந்தோஷத்தில் மேடைக்கு ஓடினான். மைக்கை பிடிச்சு சொன்னான், என் பேர் இது, நான் திருடுறதுக்கு தான் வந்தேன் அப்படின்னு சொன்ன என்னை இயேசு சந்தித்தார், அவர் என்கிட்ட பேசினார், என் வாழ்க்கையை மாற்றி விட்டார், இப்போ நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன்னு சொன்னபோது அந்த கூட்டத்தில் அவனுடைய மனைவியும் பிள்ளைகளும் வந்திருந்தார்கள். மேடையில் அவனை பார்த்த உடனே இந்த மனைவிக்கு சந்தோஷம், என்னுடைய கணவரை இயேசு சந்தித்து விட்டார், அவருடைய வாழ்க்கையை மாற்றி விட்டார்னு குழந்தையோடு மேடைக்கு ஓடி வந்தபோது தன் மனைவி குழந்தைகளை அணைத்து கொண்டவன் அழுதான். வாழ்க்கையிலே முதலாக அன்போடு கூட தன் மனைவி குழந்தைகளை அணைத்து கொண்டு அழுதான். நான் உங்களை எவ்வளோ கொடுமைப்படுத்தி இருக்கிறேன், நான் ஒரு பாவியான மனிதன், இன்றைக்கி இயேசு என்னை சந்தித்தார், என் வாழ்க்கையை மாற்றிவிட்டார் என்று அந்த குடும்பமே ஒரு மகிழும்படிக்கு இயேசு துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றினார். அதுதான் இயேசு. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய பாவம் சூழ்ந்திருந்தாலும் இயேசுவால் உங்களுக்கு ஒரு புது வாழ்க்கை கொடுக்க முடியும். அந்த பாவ இருளிலிருந்து விடுதலையாக்கி மெய்யான சந்தோஷத்தை கொடுக்கத்தான் உங்களை சந்தித்து கொண்டிருக்கிறார். வாலிப தம்பி, உன்னுடைய பாவம் உன் வாழ்க்கையை நரகமாக்கி கொண்டிருக்கிறது. உன் ரகசியமான பாவம், நீ உன் பெற்றோருக்கு தெரியாமல் செய்கிற பாவம், அதிலிருந்து உன்னால் வெளியே வரவும் முடியல. அது உன் சமாதானத்தை கெடுத்து கொண்டு இருக்கிறது. அது உன்னை அடிமையாக்கி விட்டதானா? இயேசு உன்னை நேசித்து உனக்கு விடுதலை கொடுக்க, சமாதானம் கொடுக்க உன்னைத்தான் அவர் சந்தித்து கொண்டிருக்கிறார். வாலிப மகளை, இயேசு உன்னை சந்தித்து கொண்டிருக்கிறார். அருமையான தகப்பனே, தாயே, உங்களோடு ஆண்டவர் பேசுகிறார். ஏதோ ஒரு பாவத்தில் சிக்கொண்டு சமாதானத்தை இழந்து நிற்கிறீங்க. இயேசு சொல்லுகிறார், நான் உனக்கு விடுதலை கொடுக்க, சமாதானம் கொடுக்க வந்தேன் என்பதாக உங்களை இன்றைக்கு சந்தித்து கொண்டிருக்கிறார். இயேசு சந்திக்கும் போது ஒரு மனிதனுடைய வாழ்க்கை தலைகளாய் மாறும், சமாதானத்தை தருகிறார். இரண்டாவது, இயேசு சந்தித்த இன்னொரு மனிதனை குறித்து யோவான் 5ஆம் அதிகாரம், வேத புஸ்தகத்தில் யோவான் 5ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது 1ஆம் வசனத்திலிருந்து இயேசு எருசலேமுக்கு போனார். இப்போ இயேசு எருசலேம் பட்டணத்துக்கு வருகிறார். எருசலேம் பட்டணத்துக்கு வந்த ஆண்டவர், அங்கே பெதஸ்தா என்கிற ஒரு குளம் இருக்கிறது. அந்த குளத்தில் 5 மண்டபங்கள் உண்டு. நிறைய வியாதியஸ்தர்கள் அதில் படுத்திருப்பார்கள். அந்த நாளில் அவளுக்கு ஒரு நம்பிக்கை, திடீரென்று ஒரு தேவதூதன் இறங்கி குளத்தை கலக்குவானாம். அப்பொழுது குளம் கலக்கப்பட்டவுடன் யார் முதலாவது அந்த குளத்துக்குள்ளே இறங்குவார்களோ எப்பேற்பட்ட வியாதியஸ்தனாக இருந்தாலும் சுகமாகி விடுவான். அந்த நம்பிக்கையில் தான் நிறைய வியாதியஸ்தர்கள், கண்டு தெரியாதவங்க, ஊனர், நடக்க முடியாதவங்க, பலதரப்பட்ட வியாதி, ஒரு ஆஸ்பத்திரி மாதிரி நிறைய பேர் படுத்திருக்கிறாங்க.
அங்கே ஒரு மனிதன் 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த மனுஷன் படுத்திருந்தான். இயேசு அவனை சந்திக்க போனார். அவனுக்கு இயேசுவை பற்றி தெரியலை, யாரும் இயேசுவை பற்றி அவனுக்கு சொல்லவில்லை, அல்லது யாரும் இயேசுவை அவனிடத்தில் அழைத்து கொண்டு வரவும் இல்லை. இயேசுவாக அவனை தேடி போகிறார். ஏன் அவரை தேடி போனார்? அவன் வெகு காலமாக வியாதி உள்ளவன், 38 வருஷம் வியாதி படுக்கையிலே படுத்திருக்கிறான். இயேசு 30 வயது நிறைந்தவராய் ஊழியத்துக்கு வந்து 33 வாலிப வயதில் சிலுவையில் இரத்த சிந்தி மரிக்க தன்னை ஒப்பு கொடுத்தார். அப்போ இயேசு உலகத்தில் அவதரிப்பதற்கு முன்பாகவே அவன் வியாதி படுக்கையில் ஆகிவிட்டான். அந்த படுத்த படுக்கையில் இருக்கிறான். இப்பொழுது அவனை கவனிக்க யாரும் இல்லை. அவனுடைய குடும்பத்தாரும் மறந்துட்டாங்க, நண்பர்கள் மறந்துட்டாங்க, எல்லாருமே அவனை விட்டு விலகி விட்டார்கள். 38 வருடம் கடந்து விட்டது. இன்னும் எவ்வளவு நாள் இவனை பார்க்க முடியும் என்று எல்லாருமே மறந்து போனார்கள். இப்பொழுது அவனுக்கு யாரும் இல்லை. அதனால தான் இயேசு அவனை தேடி போனார். அவன் சொல்லுகிறான், எனக்கு ஒருவரும் இல்லை, எனக்கு உதவி செய்ய ஒருவரும் இல்லை என்று இயேசு கிட்ட சொல்லுகிறான். இன்றைக்கு நீங்கள் அப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கலாம். எல்லாராலும் ஒதுக்கப்பட்டு விட்டேன், எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டு விட்டேன், எல்லாராலும் கைவிடப்பட்டு விட்டேன், இப்பொழுது என்னை நேசிக்க யாரும் இல்லை, அன்பு காட்ட யாரும் இல்லை, உதவி செய்ய யாரும் இல்லை, தனிமையாய் அழுகிறேன், தனிமையாய் படுத்திருக்கிறேன், தனிமையாய் வேதனைப்படுகிறேன், எங்கள் குடும்பமே தனிமைப்படுத்தப்பட்டு விட்டது, என்ன செய்வதென்று தெரியவில்லை என்று கலங்கி நிற்கிறீர்களா? உங்களை தேடி இயேசு வந்திருக்கிறார். அவன் பக்கத்தில் இப்போ இயேசு நின்று அவனை பார்க்கிறார். வந்திருக்கிறவர் இயேசு அற்புதம் செய்கிறவர் என்று அவனுக்கு தெரியவில்லை. இயேசு அவனை பார்த்து கேட்கிறார், நீ சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? ஆண்டவர் கேட்டார், நீ சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? 38 வருஷம் வியாதி படுக்கையில் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிற மனிதன் இப்போ ஆண்டவர் கேட்க, நீ சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று உங்களை பார்த்து கேட்கிறார். என் மகனே, நீ சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? என் மகளே, நீ சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? நோயினால் பாதிக்கப்பட்டு பலவீனப்பட்டு மருத்துவம் கைவிட்ட நிலைமையில் இனி வாழ்நாள் முழுவதும் இந்த வியாதி வேதனை மாத்திரை மருந்து சாகுமறைக்கும் இதை தொடரணுமா? நீ மனம் சோர்ந்து போன நிலைமையில் இருக்கிறீங்களா? உங்களைத்தான் இன்றைக்கு இயேசு தேடி வந்திருக்கிறார். என் மகளே, நீ சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? என் மகனே, நீ சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? எனக்கு இந்த கேன்சர் வந்துவிட்டது, ஆஸ்துமா வந்துவிட்டது, ஆர்த்ரைட்டிஸ் வந்துவிட்டது, பக்கவாதம் வந்துவிட்டது, கிட்னி பாதிக்கப்பட்டு விட்டது, இனி லைஃப் முடிந்து விட்டது, அவ்வளவுதான், இனி லைஃப் லாங்கா இந்த மாதிரி தான் நான் வாழ்ந்து ஆகணும்ன்ற மனம் சோர்ந்து போயிருக்கிறீங்களா? படுத்த படுக்கையில் இந்த மனிதன் இருக்கிறான், எழும்பி நடக்க முடியாமல் இருக்கிறான். அவனைத்தான் இயேசு சந்திக்கிறார். இன்றைக்கு உங்களைத்தான் அவர் சந்தித்து கொண்டிருக்கிறார். படுத்த படுக்கையில் இருக்கிற உங்களை, மருத்துவத்தால் கைவிடப்பட்ட உங்களை, இனிமேல் அவ்வளவுதான் என்ற நிலைமைக்கு வந்திருக்கிற உங்களை சந்திக்கத்தான் இயேசு வந்திருக்கிறார். அவர் சொல்லுகிறார், நீ சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? மகனே, மகளே, நீ சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? உன் குழந்தை சுகமாக வேண்டும் என்று நீ விரும்புகிறாயா? உன் கணவர், உன் மனைவி, உன் பெற்றோர், உன் குடும்பத்தில் உள்ளவங்க சுகமாக வேண்டும் என்று நீ விரும்புகிறாயா? இயேசு அன்பாய் கேட்கிறார். எவ்வளவு கரிசனை உள்ள ஒரு தேவன். இப்படி யாருமே அவனை விசாரித்தது இல்லை, யாருமே வந்து அன்பா அவன்கிட்ட பேசினது இல்லை. அதனால் அவன் ஆச்சரியத்தோடு அவரை பார்க்கிறான். சொல்லுகிறான், ஆண்டவரே, நான் இந்த எனக்கு உதவி செய்வதற்கு யாரும் இல்லை, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை கொண்டு போய் விட யாருமே இல்லை. அந்த தன்னுடைய வேதனையை சொல்லுகிறான், கைவிடப்பட்ட நிலைமை அவன் சொல்லுகிறான். அப்பதான் இயேசு சொல்லுகிறார், எழுந்திரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்ட நட. இயேசு அவனை பார்த்து, எழுந்திரு, உன் படுக்கை எடுத்து. இயேசுடைய ஒரு வார்த்தையில் ஒரு வல்லமை. இயேசு ஒரு வார்த்தை சொன்னால் அதில் அற்புதம் நடக்கும். அவர் கரத்தை நீட்டி தொட்டால் அதில் அற்புதம் நடக்கும். அவர் பார்த்தால் ஒரு அற்புதம் நடக்கும். அவ்வளவு வல்லமை உள்ளவர் இயேசு. இன்றைக்கு அவருடைய கண்கள் உன் மீது விழுந்திருக்கிறது, அவருடைய பார்வை உங்கள் மேலே விழுந்திருக்கிறது. வியாதி படுக்கையில், மரண படுக்கையில், இனி அவ்வளவுதான் என்று படுத்திருக்கிற உங்களைத்தான் அவர் நோக்கி பார்க்கிறார். ஆண்டவர் உங்களைத்தான் எழுந்திரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்ட நடை என்பதாக கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கிற மக்களுக்கு அற்புதம் செய்கிறவர் அவர். ஆம் பிரியமானவர்களே, வேலூர் பட்டணம் இருக்குல்ல, வேலூர் பட்டணம் அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக அங்கே ஒரு பக்தி உள்ள ஒரு குடும்பத்தில் ஒரு வாலிப தம்பி இருந்தான். அவனுடைய தாயார் அவங்கெல்லாம் ரொம்ப பக்தியாக ஜெபம் பண்ணுவாங்க, வேதம் வாசிப்பாங்க. ஆனால் இவன் அப்படி கிடையாது. ஏதோ கடமைக்கு ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போவான், அவ்வளோதான். ஆண்டவருக்கு அவனுக்கு எந்த நெருங்கி உறவும் கிடையாது. ஆனால் அவனுக்கு வாலிப வயசில் இந்த சினிமா துறையில் பாட்டெலாம் பாடுறாங்கல்ல, பின்னணி பாட்டெலாம் பாடுவாங்க, அவங்க கூட எப்படியோ பழக்கம் ஏற்பட்டது. அதில் பழகி வேலூர் பட்டணத்தில் பெரிய பெரிய கச்சேரிகள் நடத்துவான். சினிமா துறையில் இருக்கிறவங்களை கூட்டி கொண்டு வந்து
பின்னணி பாடுகிறவங்களை வைத்து அந்த பின்னணி இசை வாசிக்கிறவங்களை வச்சு அப்போ திரளான மக்கள், ஆயிரக்கணக்கான மக்கள் கூடுவாங்க. அதை அரேஞ்ச் பண்ணி நடத்துவது அவனுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட். அதனால் சினிமா துறையில் நிறைய பேருக்கு பழக்கம். நிறைய பேரோட அவங்கள கூப்பிட்டு வந்தால் ஜனங்கள்லாம் புகழ்கிறாங்கல்ல, வாலிப வயசில் உனக்கு இவரை தெரியுது அவரை தெரியுது, ஆமாம் எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டு மாதிரி, நான் போய் பேசுனா உடனே கூப்பிடுவாங்க பேசுவேன் அப்படின்னு. அதில் அவனுக்கு ஒரு பெரிய சந்தோஷம், பெருமை. இவங்களை எனக்கு தெரியும், அந்த சினிமா துறை இந்த பாடகரை தெரியும், இசையமைப்பாளரை தெரியும். அது ஒரு பெரிய சந்தோஷம். வாலிபன் வயசு இல்லை, அப்படி தான் இருந்தான். அவருடைய தாய் சொன்னாங்க, மகனே இதெல்லாம் நிரந்தரம் இல்லைப்பா, ஆண்டவரை தேடு, ஆண்டவர் தான் நமக்கு நிரந்தரம், உன் எதிர்கால ஆசீர்வாதமாக இருக்கணும்னா அது இயேசுவால் தான் முடியும்னு சொல்லி பார்த்தாங்க. அதெல்லாம் உங்களுக்கு தெரியாதம்மா, நான் தான் சர்ச்சுக்கு வரல ஞாயிற்றுக்கிழமை, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி விடுவான். மற்றபடி இயேசுக்கு அவனுக்கு தொடர்பில்லை. ஒரு நாள் பாருங்கள், ஒரு கொடிய வியாதி அவனை தாக்கினார். கழுத்தில் கட்டி வந்தது, கழுத்தில் ஒரு லம்ப்ஸ் கட்டி வந்தது. ஆஸ்பத்திரியில் காமிச்சாங்க. சில மாதங்கள் ஆஸ்பத்திரியில் வச்சு பிரயாசப்பட்டாங்க, சுகமாகவில்லை. எலும்பு தோலும் ஆகிவிட்டான், பேசக்கூட பலன் இல்லாமல் ஆகிவிட்டான். டாக்டர் சொல்லிட்டாங்க, நாங்கள் மருத்துவத்தில் என்னென்ன செய்யணுமோ எல்லாம் செய்துட்டோம், இனிமேல் அவன் இதிலேருந்து சுகமாவதற்கு விடுக்கிற வழி தெரியலை, அதனால் எதுக்கு வீணாக பணத்தை செலவு பண்ணுறீங்க, வீட்டில் கொண்டு போய் வைத்து கொள்ளுங்க, எவ்வளோ நாள் உயிரோடு இருப்பான்னு கவனித்து கொள்ளுங்கன்னு சொல்லி கைவிடப்பட்ட நிலைமை. வீட்டில் கொண்டு வந்து ரூமில் படுக்க வச்சுருந்தாங்க. அந்த கட்டி நிமித்தம் பாதிக்கப்பட்டு அப்படியே ஒரு மரணம் நெருங்கி கொண்டு இருந்தது. அவனுடைய தாயார் அப்பப்போ அந்த படுக்கை பக்கத்தில் முழங்கால் படியிட்டு கண்ணீரோடு அழுது 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 ஜெபம் செய்வாங்க. ஆண்டவரே என் மகனை மன்னித்து அவனை குணமாக்குங்க, அவனுக்கு ஒரு சுகம் கொடுங்கன்னு சொல்லி இந்த தாய் கண்ணீர் வடித்து மந்தாடுவாங்க. அவன் அதெல்லாம் பார்ப்பான். ஒரு நாள் சொன்ன தாயை அழைத்து, இனி நான் பிழைக்க மாட்டேன் அம்மா, நான் சாக போகிறேன், என்னுடைய கடைசி அந்த நாள் வந்து விட்டது. அவனுடைய சகோதரிகள் எல்லாம் திருமணமாகி பல ஊர்களில் இருக்கிறாங்க. எல்லாரையும் வர சொல்லுங்கள், நான் பார்க்கணும், எனக்கு ஆசையாக இருக்குது, நான் சாகிறதுக்குள்ளே அவங்கள பார்த்துட்றேன்னு சொன்னான். தாயாருக்கு ரொம்ப துக்கம். ஆனாலும் வர வைச்சாங்க. அவங்கெல்லாம் வந்து பார்த்தாங்க, எல்லோரும் அழுதாங்க, ஜெபம் பண்ணாங்க அவனுக்காக. அப்போ கடைசி ஆசையை முடிஞ்சிட்டு நீ சாக போகிறேன் என்ற நிலைமையில் ஒரு நாள் தனியாக அந்த ரூமில் படுத்திருக்கும் பொழுது தன்னுடைய வாழ்க்கையை நினைத்து பார்த்தான். எவ்வளோ பேர் என்னை பெருமையாக பேசுனாங்க, ஒரு சினிமா துறையில் அவரு தெரியுது இவர் தெரியுதுன்னு பெருமையாக பேசுகிறாங்க. இப்போ சாக கிடக்கிற போது யாருமே வரல, யாருமே சந்திக்க வரல. அவ்வளோதான் மனுஷனுடைய வாழ்க்கை, அவ்வளோதான். அந்த சந்தோஷம் அதில் கொஞ்ச நாள், அவ்வளோதான். இப்போ தனிமை, மரணம் நெருங்கி கொண்டிருக்கிறது. இந்த வியாதியின் கொடூரம் சரீரத்தை வாதிக்கிறது, நான் சாக போகிறேன் அப்படியே நினைக்கும்போது திடீரென்று அந்த அறைக்குள்ளே பிரகாசமான ஒரு வெளிச்சம். அவன் படுக்கையில் படுத்திருக்கிறான், எழும்பக்கூட முடியாதபடி அந்த வெளிச்சத்துக்கு நடுவில் இயேசு வந்து நின்றார். பிரத்யட்சமாக இயேசு அவனை சந்திக்க வந்தார். அவரே வந்தார், நேரடியாக வந்து அவரை பார்த்த உடனே இவன் என்ன கேள்வி கேட்டான், எங்கள் அம்மா எவ்வளோ அழுது ஜெபம் பண்ணுறாங்க, உங்ககிட்ட தானே ஜெபம் பண்ணுறாங்க எங்கள் அம்மா, நீ ஏன் என்னை குணமாக்கலை அப்படி தான் கேட்டானா, ஏன் என்னை சுகமாக்கலை? அப்பொழுது இயேசு அவனை பார்த்து புன்முறுவலோடு கேட்டார், நான் அவனை எத்தனை முறை தேடி வந்தேன், ஏன் நீ என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை? நீ என்னை புறக்கணிச்சிட்ட, நான் உன்னை தேடி தேடி வந்தேனே, ஆனால் நீ என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை, என்னை புறக்கணித்தாய், ஏன் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை? அந்த வார்த்தை அவனை உள்ளத்தை தொட்டார். கண்ணீர் விட்டு அழுதான், என் பாவத்தை மன்னியும். உலக பெருமை, பணம், செல்வாக்கு, மக்கள்லாம் புகழ்கிறாங்க, அதுதான் உலகம் என்று மயங்கி போனேன் இந்த வாலிப வயசில். என்னை மன்னிச்சிருங்க, என் பாவத்தை மன்னித்து எனக்கு ஒரு வாழ்க்கை கொடுங்க ஆண்டவரே. கண்ணீரோடு நான் இப்போ ஏற்றுக்கொள்ளுகிறேன். தன்னை ஒப்பு கொடுத்தான். உடனே ஒரு வல்லமை அவனுடைய சரீரத்தில் இறங்கினார். அந்த கழுத்து பகுதியில் ஆண்டோடைய வல்லமை இறங்கின, கட்டி மறைந்தார். உடனே சரீரத்தில் புதுபலன் எழுந்து உட்கார்ந்தான். அவன் சத்தமிட்டான், அம்மா என்று கூப்பிட்டான். இயேசு மறைந்து போனார். வந்து பார்த்தா எழும்பி நடக்கிறான், சோமாயிட்டேன், கட்டி போய்விட்டது, மரண கட்டு மாறினது. இயேசு அவனுக்கு அற்புத சுகம் கொடுத்தார். நான் அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக பஹ்ரைன் என்கிற நாட்டுக்கு ஊழியத்துக்கு போயிருந்த போது அங்கே இந்த சகோதரரை சந்தித்தேன்.
அப்படி வீட்டுக்கு போயிருந்தேன். அப்படி மனைவி பிள்ளைகள். அப்போ தான் அவர் இந்த அனுபவத்தை எனக்கு சொன்னார். பிரதர், வாலிப நாட்களில் உலகம் புகழ் எல்லாரும் புகழ்கிறாங்க, அந்த மயக்கத்தில் தெரிந்தேன், ஆண்டவரை மறந்து போய் வாழ்ந்தேன். ஆனால் என் மரணப்படுக்கையில் யாருமே என்னை தேடி வரல, எல்லாரும் மறந்துட்டாங்க. இயேசு ஒருவர் தான் என்னை தேடி வந்தார். அவரே என் அறைக்குள்ளே வந்து என்னோடு பேசி என்னை குணமாக்கி, இந்த உயிர் அவர் கொடுத்த பிச்சை, இந்த வாழ்க்கை அவர் கொடுத்தது என்று மகிழ்ச்சியோடு கூட சொன்னார். எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு அதே இயேசு உங்களை தேடி வந்திருக்கிறார். மரணப்படுக்கையில் இருக்கிறீங்களா? டாக்டர்ஸ் கைவிட்டுட்டாங்களா? இனி அவ்வளவுதான் நீ நினைக்கிறீங்களா? இயேசு உங்களுக்கு ஒரு புது வாழ்க்கை வைத்திருக்கிறார். இயேசுவால் உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்ய முடியும். உங்களை சந்தித்து உங்களுக்கு அற்புதம் செய்யத்தான் அவர் இன்றைக்கு இந்த இடத்தில் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். உங்களுடைய வீட்டுக்குள் வந்திருக்கிறார். நீங்கள் இருக்கிற இடத்தில் வந்திருக்கிறார். என்ன வியாதியாக இருந்தால் அவர் குணமாக்க முடியும். பாருங்க, சென்னையில் செலினா என்கிற ஒரு சகோதரி அவங்க வாழ்க்கையில் நடந்த ஒரு அற்புதத்தை எழுதியிருந்தாங்க. கடந்த டிசம்பர் மாதத்தில் திடீர்னு ஒரு நாள் மயங்கி விழுந்தாங்க. என்னாச்சுன்னு பார்த்தா திடீரென்று வாய் கோணி கொண்டது, பேச முடியலை. 2 கால்களும் செயலற்று போய்விட்டது. ஸ்ட்ரோக் அல்லது அந்த வாதம், அதனுடைய தாக்கம். பேச முடியல, வாய் கோணி விட்டது, கால்கள் 2 நடக்க முடியல. படுக்கையில் ஆயிட்டாங்க. ஆஸ்பத்திரி கொண்டு போனாங்க, மருத்துவம் செய்தாங்க. சில நாட்கள் ஆஸ்பத்திரியில் வச்சு என்னென்னோ ட்ரீட்மெண்ட் உண்டு, எல்லாம் கொடுத்து பார்த்தாங்க. கடைசியில் அவங்க சொன்னாங்க, இது இந்த மருந்துக்கெல்லாம் சுகமாகாது, அவ்வளோதான், எங்களால் என்ன முடியுமோ எல்லாம் செய்து பார்த்துட்டோம். இது நீங்கள் ஃபிசியோதெரப்பி பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ரிவைவ் ஆகலாம், அவ்வளோதான், அல்லது நீங்கள் கடைசி வரைக்கும் இப்படி தான் அப்படின்ற மாதிரி அனுப்பிட்டாங்க. இப்போ ஃபிசியோதெரப்பி தான் பண்ண. வீட்டில் வந்து கால் 2 செயலற்று போனது, படுத்த படுக்கையில் இருக்கிற, வாய் பேச முடியாது. சாப்பிட்றது கூட யாராவது ஊட்டுனா அந்த ஊட்டின சாப்பாட்டை கூட விழுங்க முடியாதான், சாப்பிட முடியாது. எவ்வளோ ஒரு வேதனை இல்லை, எவ்வளோ ஒரு கஷ்டம். ஒரு நோய், ஒரு வியாதி வரும்போது எவ்வளோ பெரிய பாதிப்பு இல்லை. அந்த வியாதியின் வேதனை, தலைவலியும் காய்ச்சலும் தனக்கு வந்தால் தான் தெரியும்னு சொல்லுவாங்க. நான் வியாதி படுக்கையில் பல மாதங்கள் கஷ்டப்பட்டேன். சாப்பிட முடியாது, தூங்க முடியாது, தண்ணி குடிக்க முடியாது. ராத்திரி வந்த ஏன் இரவு வருகிறதுன்னு இருக்கும். ராத்திரி எல்லாம் தூக்கம் வராது. எப்போ விடியும் காத்திருப்பா. விடிஞ்ச பிறகு ஏன் பகல் வருகிறது என்று இருக்கும். இரவும் பகலும் வேதனை. நான் என்னுடைய வாலிப வயசில் இந்த மரண படுக்கையில் பட்ட கஷ்டம், என் குடும்பமே தத்தளித்து, என் தாயார், எனக்கு ஒரு ஞாபகம் இருக்கிறது, டாக்டர் சொன்ன 1 மணி நேரத்துக்கு ஒரு முறை இந்த மாத்திரை கொடுக்கணும், 24 ஹவர்ஸும். அப்போ எவ்வளோ மாத்திரை நான் சாப்பிட்ருப்பேன் பாருங்கள். ராத்திரி தூங்கணும். எங்கள் அம்மா எல்லாரும் வச்சு 1 மணி நேரத்துக்கு ஒரு முறை எழும்பி மாத்திரை கொடுத்து அப்புறம் தூங்குவாங்க. 1 ஹவர் முழுமையாக தூங்க முடியாது. அவ்வளவு குடும்பமே கலங்கினார். மரணப்படுக்கை. அப்படி தான் நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம், கைவிடப்பட்ட நிலைமையில். பாருங்கள், இந்த சகோதரி வீட்டில் இருந்தாங்க, கலங்கி கொண்டு இருந்தாங்க. இதே மாதிரி டிவி நிகழ்ச்சியை குடும்பமாக பார்த்து கொண்டு இருந்தாங்க. பார்த்து கொண்டிருக்கும் பொழுது விசுவாசம் வந்தது. இயேசுவால் குணமாக்க முடியும், மருத்துவம் கைவிட்டு இருந்தாலும் இயேசுவால் குணமாக்க முடியும், நடக்க செய்ய முடியும் என்று குடும்பமே ஜெபம் பண்ணாங்க. அந்த குடும்பத்தில் எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரே அற்புதம் செய்யுங்கன்னு ஜெபிச்சாங்க. ஒரு நாள் இந்த ஜெப நேரத்தில் வியாதி படுக்கையில் நடக்க முடியாமல் படுத்திருக்கிற சகோதரி, இயேசு உங்களை குணமாக்குறார், எழும்பி நடங்க அப்படின்னு சொன்ன உடனே டக்குன்னு அந்த சகோதரி எழும்பினாங்க. நடக்க முடிந்தது, கால் செயல்பட ஆரம்பித்தது, நோயின் கட்டு அறுக்கப்பட்டது, நல்ல சுகம். எல்லாருடைய கண்களுக்கு முன்பாக வீட்டிலே நடந்தார். அவங்க மகிழ்ச்சியோடு அந்த சாட்சியை எழுதி தெரியப்படுத்தி இருந்தாங்க. எனக்கு அன்பானவர்களே, இன்னைக்கு உங்களுக்கும் அதே மாதிரி இயேசு உங்கள் வீட்டுக்குள்ளே வந்திருக்கிறார், உங்களை சந்திக்க வந்திருக்கிறார். கைவிடப்பட்ட நிலைமையில வேதனையில் படுத்திருக்கிற உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்யத்தான் இயேசு வந்திருக்கிறார். அவர் தன் ஜனங்களை சந்திக்கிற ஒரு ஆண்டவர். உங்களை சந்திக்க வந்திருக்கிறார். அவர் சந்திச்சுட்டு அவங்களுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறிவிடும், உங்களுடைய வியாதி படுக்கை மாறிவிடும். இன்றைக்கு ஒரு அற்புதத்தை அவர் உங்களுக்கு செய்வார். அப்போ இயேசு தம் ஜனங்களை சந்திக்கிற ஒரு ஆண்டவர். மக்களை சந்திப்பதற்கு தான் தேவன் மனிதனாக இந்த உலகத்தில் வந்து மனிதர்களுக்கு மத்தியிலே நன்மை செய்கிறவராய் உலாவி அற்புதங்களை செய்தார். அந்த இயேசு இன்றைக்கு மாறாதவர்.
எபிரேயர் 13:8 சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அன்றைக்கு அற்புதம் செய்த இயேசு இன்றைக்கும் அற்புதம் செய்கிறவர். காரணம் என்ன தெரியுமா? இயேசு மரித்து மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்தபடியால் என்றென்றைக்கும் அவர் ஜீவித்திருக்கிறவர். அவருக்கு ஒரு பெயர் உண்டு, என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிற ஒரு ஆண்டவர். மரணத்தை ஜெயித்து உயிர்த்தெழுந்து இன்றைக்கு வரைக்கும் ஜீவிக்கிற ஒருவர் இயேசு கிறிஸ்து. அதனால தான் இந்த அற்புதம் நடக்கிறது. அதனால தான் அவங்க வீட்டுக்குள்ள இப்பொழுது அவர் வந்திருக்கிறார். அவருடைய தொடுதலை உணர முடியும், அவர் கொடுக்கிற சமாதானத்தை உணர முடியும், அவருடைய வல்லமை உங்களுக்குள் இறங்குவதை உணர முடியும். இப்பொழுது அவருடைய பிரசன்னம் உங்களுடைய வீட்டுக்குள் இறங்கி இருக்கிறது. அவருடைய வல்லமை உங்களை தொட்டு கொண்டு இருக்கிறது. இப்பொழுது அவருடைய பிரசன்னம் உங்களுக்குள்ள சரீரத்தில் ஒரு மாற்றத்தை கொடுக்கிறது. இயேசுவின் நாமத்தில் இன்றைக்கு உங்களுக்கு அற்புதம். மூன்றாவது, கடைசியாக இயேசு சந்தித்த இன்னொரு சம்பவத்தை குறித்து இந்த லூக்கா 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் என்று வாசிக்கும் போது அதிலே நாம் வாசிக்கிறோம், இயேசு நாயின் என்று சொல்லப்பட்ட ஊருக்கு வருகிறார். நாயின் என்று சொல்லப்பட்ட அந்த ஊருக்கு வருகிறார். அந்த ஊருக்கு அவர் வரும்பொழுது முதல் முறை இயேசு அந்த ஊருக்கு வருகிறார் தன் சிஷ்யரோடு கூட. அந்த ஊரில் ஒரு விதவை தாய், அவளுக்கு ஒரே ஒரு வாலிப மகன். அவன் திடீரென்று மரித்து விட்டான். என்ன வியாதியோ என்ன பாதிப்போ அவன் மரணம் அடைந்து விட்டான். அந்த விதவை ஒரே மகன் மரிச்சிட்டான். யோசிச்சு பாருங்கள் எப்படி இருக்கும். தனக்கு இருந்த ஒரே ஒரு ஆதரவு அந்த வாலிப மகன் தானே. அந்த தாய் என்ன சொல்லியிருப்பாங்க? கணவரை இழந்துட்டேன், எனக்கு யாரும் இல்லை, என் மகன் இருக்கிறான், பார்த்து கொள்ளுவான், அந்த மகனுக்காக நான் வாழணும்னு கூட அவங்க வாழ்ந்திருப்பாங்க. இப்போ அந்த மகன் மரித்து விட்டான். அந்த தாய் அனாதையாக்கப்பட்டுட்டாங்க. அவருடைய உள்ளத்தில் எத்தனை கேள்வி எழும்பி இருக்கும். ஒரே மகனை நான் இழந்துட்டேன், நான் அனாதையாக்கப்பட்டு விட்டேன், இனிமேல் எனக்கு யார் இருக்கிறாங்க, ஏன் வாழ வேண்டும் என்று கூட அவங்க கண்ணீர் வடித்திருக்க கூடும். அழுது கொண்டே வர்றாங்க, கண்ணீர் வடித்து கொண்டே வர்றாங்க அவங்க ஊரால். ஏன்னா ஒரு வாலிபன் மரிச்சு போனதுனால ஊரே அடக்க ஆராதனையில் அந்த அடக்கத்தில் கலந்து கொள்ள திரண்டு வந்து கொண்டு இருக்கிறாங்க. அவள் அழுது கொண்டே அந்த பாடைக்கு பின்னால் வருகிறாள். இயேசு அவளை பார்க்கிறார். அவங்களுக்கு யாருக்குமே இவர் இயேசு, இவர் தேவன் மனிதனாய் வந்திருக்கிறார் ஒன்றும் தெரியவில்லை. யாரோ ஒருத்தர் வந்திருக்கிறார், மகான் வந்திருக்கிறார் என்பதை போல பார்த்திருக்க கூடும். இயேசு இந்த பாடையை தொட்டார். எல்லாரும் நின்றாங்க. அந்த விதவை அழுது கொண்டு நிற்கிறதை பார்த்து முதலாவது அந்த தாயினிடத்தில் பேசினார், நீ அழாதே மகளே, நீ அழாதே, உமன் வீப் நாட், நீ கண்ணீர் வடிக்காதே. அந்த விதவையனுடைய கண்ணீர் இயேசுடைய உள்ளத்தை அசைத்தது. நீ அழுதால் என்னால் தாங்கிக் கொள்ள முடியாது, என் மகளே நீ அழாதே. அவருடைய கண்ணீரை துடைப்பதற்கு இயேசு ஒரு அற்புதம் செய்ய தீர்மானித்தார். இந்த விதவையனுடைய கண்ணீரை துடைக்கணும், இவருடைய அழுகையை நாம் மாற்றணும். இல்லாவிட்டால் அவன் அனாதையாகி வாழ்நாள் முழுவதும் அழுது 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 நாட்களை கழித்து கொண்டிருப்பாள். அதனால இயேசு ஒரு அற்புதம் செய்ய தீர்மானித்தார். அந்த மரித்து போன வாலிபனை எழுந்திரு என்பதாய் சொன்னார். உயிர் பெற்று எழும்பினான். தன் தாயினிடத்திலே அவனை ஒப்படைத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த தாய்க்கு எப்படி இருந்திருக்கும்? பெரிய ஒரு சந்தோஷம். அவருடைய துக்கம் சந்தோஷமாய் மாறினது, கண்ணீர் களிப்பாய் மாறினது. இயேசு என் கண்ணீரை துடைத்து விட்டார், என் வேதனை மாற்றிவிட்டார். அல்லது வாழ்நாள் முழுவதும் நான் அழுது அழுது அழுத நாட்களை நான் போக்கி இருக்க வேண்டும். இயேசு என் துக்கத்தை மாற்றிவிட்டார் என்று மகிழ்ந்திருப்பாள். அந்த ஊரில் பெரிய சந்தோஷம். அப்போதான் அவங்க சொல்கிறாங்க, இது மனிதனால் செய்ய முடியாத காரியம், கடவுள் நம்மை சந்தித்து கொண்டிருக்கிறார், காணக்கூடாத இறைவன் மனிதனாக நம் மத்தியில் வந்திருக்கிறார் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள் என்று வேதம் சொல்லுகிறாரு. அவர் நம்மை சந்தித்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு அந்த ஊர் இருக்கிறது, நாயின் என்கிற அதே பேரில் தான் இப்பவும் அந்த ஊர் இருக்கிறது. 2000 வருஷத்துக்கு முன்னால் இயேசு போய் அற்புதம் செய்த அந்த இடம் இருக்கிறது. நாங்கள் போயிருக்கிறேன், பல முறை போயிருக்கிறேன். அந்த இடம் கலிலேயா பகுதியில் இருக்கிறது, நேசத்துக்கு போகிற வழியில் இருக்கிறது. அந்த ஊருக்கு போனால் அங்கே ஒரு அழகான ஆலை, இந்த அற்புதம் செய்த இடத்துல ஒரு அழகான ஆலை கட்டி இருக்கிறாங்க. ஆனால் நாங்கள் முதல் முறை போனபோது என்ன ஆச்சரியம் தெரியுமா? அந்த பட்டணத்தில் ஒரு கிறிஸ்தவம் கூட இல்லை, எல்லாம் இஸ்லாமிய நண்பர்கள் அங்கே வசிக்கிறாங்க இப்போ இந்த காலத்தில். அப்போ அந்த ஆலயம் இருக்கிறது. இந்த அற்புதம் நடந்த இடத்துல இந்த விதவியின் மகனை இயேசு உயிரோடு எழுப்பின இடத்துல ஒரு ஆலயம் இருக்கிறது.
அப்போ நாளையத்தை திறந்து உள்ள போய் நாங்கள் ஜெபிக்கணும்னு கேட்டபோது அந்த கேம்பஸுக்குள்ளே ஒரு இஸ்லாமிய குடும்பத்தார் தான் அந்த ஆலயத்தை பராமரித்து வர்றாங்க. அவங்ககிட்ட தான் கீ இருந்தது. நான் போய் கேட்டேன், சர்ச்சுக்குள்ளே போய் ஜெபிக்கணும்னு. அவங்க கீ கொண்டு வந்தாங்க, திறந்து கொடுத்தாங்க. அவங்க தான் இந்த சர்ச்சையை பராமரிக்கிறாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியம், ஒரு இஸ்லாமிய குடும்பத்தார் இந்த சர்ச்சை எவ்வளோ அழகாக பராமரித்து வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த வழிகாட்டியின் இடத்துல நான் கேட்டேன். அப்பொழுது அவர் சொன்னார், அவர் ஒரு இஸ்லாமிய நண்பர், எங்களுக்கு கைடாக வந்தவர். அவர் சொன்னார், இயேசு செய்த இந்த அற்புதம், நாயின் ஒரு விதவை இயேசு உயிரோடு மகனை உயிரோடு எழுப்பின இந்த அற்புதம் குரானிலும் எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து இந்த அற்புதம் செய்தது குரானிலும் எழுதப்பட்டிருக்கிறது. அதனால் இந்த இஸ்லாமிய குடும்பத்தார் இந்த சர்ச்சை அவங்க பராமரித்து பாதுகாத்து வர்றாங்க என்பதாக. நாங்கள் போகும்போதெல்லாம் அந்த குடும்பத்தாரை சந்திப்பது உண்டு. அவங்க தான் எங்களுக்கு கீ கொண்டு வந்து தருவாங்க. அந்த சர்ச்சுகளை போய் உட்கார்ந்து இந்த பகுதியை வாசித்து நாங்கள் பாட்டு பாடி துதித்து ஜெபித்து விட்டு வருவோம். இன்றைக்கும் அந்த இடத்துல, அந்த ஊரில் அதே பேரில் தான் இருக்குது, நாயின் என்கிற பேரில் தான் இருக்குது. இயேசு அற்புதம் செய்த இடம் இப்பொழுதும் இருக்கிறதை பார்க்கலாம். எனக்கு அன்பானவர்களே, இயேசு எவ்வளோ அற்புதமானவர்ல. அன்றைக்கி நாயின் ஊருக்கு போய் அந்த விதவியின் கண்ணீரை துடைத்த இயேசு இன்றைக்கு உங்களை சந்திக்க வந்திருக்கிறார். உங்களுடைய கண்ணீரை துடைக்க விடுதலை கொடுக்க வந்திருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, அநேக ஆண்டுகளுக்கு முன்னால் என் ஊழியத்தின் ஆரம்ப காலத்தில் ஒரு கிராமத்துக்கு கூட்டம் நடத்த போயிருந்தோம். நானும் இன்னொரு ஊழியக்காரரும். அப்பொழுது நாங்கள் கூட்டத்துக்கு ஆயத்தப்பட்டு கொண்டிருந்தோம். மேடைக்கு போகணும், பிரசங்கம் பண்ண வேண்டும். ஒரு தாயார் வந்தார்கள், கண்ணீரோடு கதறி கொண்டு வந்து நின்றார்கள். என்னமா விஷயம்னு விசாரித்த போது எங்கள் வீட்டுக்கு உடனே ஜெபிக்க வாங்க, உடனே வாங்க, உடனே வாங்கன்னு அழுதார்கள். ஏமா அப்படி சொல்கிறீங்க? மீட்டிங் ஆரம்பிச்சுட்டு நாங்கள் போய் பிரசங்கம் பண்ணணும், இப்போ எப்படி வர முடியும்? கூட்டம் முடிச்சுட்டு வர்றோம், இல்லை நாளைக்கு காலையில் வர்றோன்னு சொன்னால், இல்லை நீங்கள் கூட்டம் முடிச்சுட்டு வந்தீங்கன்னா என் மகளுடைய பிணத்தை தான் பார்க்கணும், என் மகள் மரணப்படுக்கையில் அவஸ்தைப்பட்டு கொண்டிருக்கிறா, உடனே வாங்க, உடனே வாங்கன்னு கண்ணில் கண்ணீரோடு அழுகிறாங்க. நான் விசாரித்தேன், யார் என்று விசாரித்த ஒரு விதவை தாய். அப்போ அவங்க நிற்கிறாங்க, என் மகள் மரண அவஸ்தையில் இருக்கிறான், நீங்கள் பிந்தினீங்கன்னா என் மகள் மரித்து போவாள் என்பதாக கதறாங்க. அப்போ என் கூட இன்னொரு ஊழியர் இருந்தார். அவர் சொன்னார், நீங்கள் போய் ஜெபிச்சுட்டு வாங்க, நான் முதலாவது ஒரு செய்தி கொடுக்குறேன், நீங்கள் போயிட்டு வந்துடலான்னு சொல்லி. சரி, நாங்கள் வருகிறேன் பைபிள் எடுத்துக்கொண்டு அவளோடு போனேன். என் கூட இன்னொரு 4-5 பேர் வந்தாங்க, எங்கள் ஊழியத்தில் உள்ளவங்க. அவங்க தெருவெல்லாம் அழுது கொண்டே போகிறாங்க, வேகமாக ஓடுறாங்க. நாங்களும் முன்னால் வேகமாக நடந்து போகிறோம். கொஞ்சம் தூரம் கடந்து அவனுடைய வீட்டுக்கு வந்து சேர்ந்தோம். ஒரு ஏழை விதவை தாய். அந்த வீட்டுக்குள்ளே போன கூரை போட்ட ஒரு ஓலை கூரை போட்ட வீடு, மேலே பார்த்தா வானம் தெரிகிறது. ஒரு ஏழை தாய். அங்கே ஒரு படுக்கையில் ஒரு வாலிப மகள், ஒரே மகள். அந்த விதவை தாயும் மகளும் தான் வசிக்கிறாங்க. அந்த தாய் அழுகிறாங்க, எனக்கு ஒரே மகள், அவளுக்காகத்தான் ஏதோ நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன், அவளுக்கு ஒன்று ஆச்சுன்னா நான் ஏன் இந்த உலகத்தில் வாழணும்னு அழுகிறாங்க கண்ணீர் விட்டு. நாங்கள் போய் நின்று அந்த படுக்கையை பார்க்குறோம். அந்த மகள் ஏற்கனவே மரித்து விட்ட மாதிரி தான் கிடக்கிறாள். பேச்சு மூச்சு இல்லை, கண்ணு திறக்கலை, உடல் அசைவு இல்லை, மரித்து போன பிணம் போல் அந்த வாலிப மகள் படுத்திருக்கிறாள். அந்த தாய் அழுகிறாங்க கண்ணீர் விட்டு. எனக்கு என்ன செய்கிறேன்னு தெரியல, ஏற்கனவே மரித்த மாதிரிலாம் இந்த மகள் இருக்கிறாள், எப்படி என்று சொல்லி எனக்கு என்ன ஜெபிக்கிறது, எப்படி ஜெபிக்கிறது தெரியலை. ஆனால் அந்த விதவனுடைய கண்ணீர் என் உள்ளத்தை தொட்டது. அந்த படுக்கை நடைகளில் முழங்கால் படியிட்டு அந்த விதவை தாயாரோடு சேர்ந்து கண்ணீர் வடித்தோம். அவ்வளவு. ஆண்டவரே, இந்த விதவனுடைய கண்ணீருக்கு இறங்கும். நாயுனர் விதவை கண்ணீர் வடித்த போது இரக்கம் செய்தீங்க, அழாதேன்னு சொல்லி அந்த வாலிப மகளை உயிரோடு எழுப்பி கொடுத்தீங்க. இந்த விதவை சகோதரி அழுகிறான். இந்த விதவை தாய்க்கு இறங்கும். கண்ணீர் வடித்தோம், அவங்களோட சேர்ந்து அழுதோம். அவ்வளவுதான். 5 நிமிடம், 10 நிமிஷம், 20 நிமிடம் அவங்களோட சேர்ந்து கண்ணீர் வடித்தோம். இந்த விதவையினுடைய கண்ணீருக்கு இறங்கும், இந்த விதவையுடைய கண்ணீருக்கு இறங்கும். ஆண்டவரே, இந்த கண்ணீரை நீங்கள் தான் துடைக்க முடியும். இந்த விதவையுடைய கண்ணீரை துடையும். கிட்டத்தட்ட 1/2 மணி நேரம் நாங்கள் அழுதிருப்போம். திடீரென்று அந்த மகள் கண் திறந்தாள், படுக்கையில் எழுந்து உட்கார்ந்தாள். அந்த தாய் பார்த்தாங்க, சந்தோஷமாக துதிச்ச உடனே கண்ணை திறந்து பார்த்தா அந்த மகள் படுக்கையில் எழுந்து உட்கார்ந்திருந்தாள். சுற்றுமுற்றும் பார்த்தாள். தாய் அடையாளம் கொண்டு அவள் பேச ஆரம்பித்தாள். அந்த தாய்க்கு அவ்வளோ சந்தோஷம். எங்கள் கண் முன்னால் தேவன் அந்த விதவனுடைய கண்ணீரை சந்தோஷமான கண்ணீராய், ஆனந்த கண்ணீராய் மாற்றினார்.
2000 ஆண்டுகளுக்கு முன்பாக அற்புதம் செய்த இயேசு இன்றைக்கும் உயிரோடு கூட இருக்கிறார். மாறாதவராய் இருக்கிறார். அன்றைக்கு செய்த அற்புதத்தை இன்றைக்கும் செய்கிறார். நீங்கள் அழுது கொண்டிருக்கிறீங்களா? கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறீங்களா? என்ன பண்ணனே தெரியல, எங்கள் வீட்டில் இந்த துக்கம் சூழ்ந்திருக்கிறது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அழுது கொண்டிருக்கிறீங்களா? நிந்தைக்கு நடுவில், அவமானத்துக்கு நடுவில், தேவைகளுக்கு நடுவில், வறுமைக்கு நடுவில் அழுது கொண்டிருக்கிறீங்களா? வாழ வழியிலேயே என்ன செய்யறது, ஆபத்தான நிலையில கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறீங்களா? இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார், என் மகனே நீ அழாதே, என் மகளே நீ அழாதே, நான் உன்னை சந்திக்க வந்திருக்கிறேன், உன் கண்ணீரை துடைக்க வந்திருக்கிறேன், உன் துக்கத்தை மாற்ற வந்திருக்கிறேன். நீ அழுவதை என்னால் தாங்கிக் கொள்ள முடியாது. நாம் கண்ணீர் வடிக்கும் போது அவரால் அமைதியாக இருக்க முடியாது. நாம் கண்ணீர் வடிக்கும் பொழுது அவரால் பொறுமையாக இருக்க முடியாது. நம்முடைய கண்ணீர் அவரால் வேடிக்கை பார்க்க முடியாது. நம்முடைய கண்ணீர் அவருடைய உள்ளத்தை அசைக்கிறதா இருக்கிறது. அவர் மனது உருகினார். இந்த விதவியனுடைய கண்ணீரை பார்த்து, உங்கள் கண்ணீரை பார்த்து மனதுருகுகிற ஒரு ஆண்டவர் இயேசு. மனிதர்களுக்காக கண்ணீர் வடிக்கிறவர் இயேசு. மாத்தாள் மரியாள் அழுத பொழுது இயேசு ஆவியில் கலங்கி கண்ணீர் விட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. யோவான் 11ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். மனிதர்களுக்காக கண்ணீர் வடித்த ஒரு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அவருடைய துயரத்திலே பங்கு பெற்ற அந்த துயரத்தை மாற்ற அற்புதம் செய்தவர் இயேசு இன்னைக்கு உங்கள் வீட்டில் வந்திருக்கிறார். உங்களை தனிப்பட்ட முறையில் சந்தித்து கொண்டிருக்கிறார். உன் வேதனையை மாற்ற நான் வந்திருக்கிறேன், உன் கண்ணீரை துடைக்க நான் வந்திருக்கிறேன் என்று இயேசு உங்களை தேடி வந்திருக்கிறார். தேவன் தமது ஜனங்களை சந்தித்தார். உங்களை சந்திக்கத்தான் அவர் வந்திருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு ஒரு அற்புதம் செய்து உங்களை மகிழ பண்ண வந்திருக்கிறார். எப்படி அவரால் இப்படி அற்புதம் செய்ய முடியுது? இன்றைக்கும் அவரை நோக்கி ஜெபிக்கும் போது எப்படி அவரால் அற்புதம் செய்ய முடிகிறது தெரியுமா? 1 பேதுரு 2:24 வேத வசனம் சொல்லுகிறது, நம்முடைய பாவங்களை தன்மேலே ஏற்றுக்கொண்டு நமக்காக சிலுவையிலே தன்னை பலியாய் ஒப்பு கொடுத்து பாவத்திற்கு பரிகாரத்தை உண்டாக்கினார். அதனால் இயேசு பாவத்தை மன்னிக்கவும் பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்கவும் வல்லவராயிருக்கிறார். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் வேத வசனம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சிலுவையிலே சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். நம்முடைய நோய்கள் பலவீனங்களை சிலுவையிலே சுமந்த நோய்க்கு ஒரு பரிகாரத்தை சிலுவையிலே அவர் உண்டாக்கினார். ஆகவே அவருடைய தழும்புள்ள கரத்தினால் தொட்டு நம்மை குணமாக்குகிறார். ஏசாயா 53ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் வேதம் சொல்லுகிறது, இயேசு நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சிலுவையிலே சுமந்தார். உங்களுடைய பாடுகள், துக்கங்கள், அவமானங்கள், நிந்தைகள், கவலை, கண்ணீர், நெருக்கங்கள் எல்லாவற்றையும் அவர் சிலுவையிலே சுமந்து நமக்கு ஒரு பரிகாரத்தை உண்டாக்கினார். அதனால இயேசுவேன்னு கூப்பிடும் போது உடனே அவர் அற்புதம் செய்கிறார். உங்களுக்காக சிலுவை சுமந்தபடியால், உங்களுக்காக சிலுவையிலே தன்னை நொறுக்க ஒப்பு கொடுத்தபடியால், உங்களுக்காக சிலுவையிலே மறிக்க தன்னை அர்ப்பணித்து கொண்டபடியால், உங்களுக்காக சிலுவையிலே முள்முடியை ஏற்றுக்கொண்டு சாபங்களை சுமந்து முடித்தபடியால், உங்களுக்காக மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்தபடியால், நீங்க இயேசுவேன்னு கூப்பிட்ட உடனே ஒரு அற்புதத்தை செய்வார். ஒன்றுமே இல்லாமல் துவங்கின என் வாழ்வு நன்மையால் நிறைந்துள்ளது.